வவுனியா பொது வைத்தியசாலையில் 6 தொடக்கம் 14 வருடங்களாக கடமையாற்றிய சுகாதார தொழிலாளர்களை தனியார் கம்பெனி ஒன்று அவர்களை 20 பேரை தாங்கள் வேலைக்கு உள்வாங்குவதாகவும் மிகுதியானவர்களை வீட்டுக்கு செல்லும்படி கூறியதால் வவுனியா வைத்தியசாலையினுடைய சுகாதார சம்பந்தமான இந்த பணிகள் இடநிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சுத்திகரிப்பு இந்த பணிகள் இடநிறுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 44 பேர் கடமையாற்றுகின்ற இந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களிலே 30 பேர் விதவைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தொழிலை நம்பினால் குடும்பம், இவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி இந்த தொழிலை நம்பி இருக்கிறபடினால் இவர்களுக்கான இந்த 44 பேருக்கும் இந்த தனியார் கம்பெனி முழுமையாக இவர்களுக்கான இந்த வேலையை வழங்க வேண்டி இருக்குது. இவர்கள் கடந்த போர்க்காலத்தில் இருந்து இற்றவரை மிகவும் இவர்கள் செய்கின்ற இந்த பணியானது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். போர்க்காலத்திலே கூட பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்பட்டவர்கள் இருந்து பல்வேறுபட்டவர்களை இவர்கள் பராமரித்திருக்கின்றார்கள். ஆகவே மனிதாபிமான அடிப்படையில் சுகாதார அமைச்சு இந்த அதிகாரிகள் இந்த தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் இந்த நியமனத்தை வழங்கி வவுனியா வைத்தியசாலை ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு வைத்தியசாலை என்றபடினாலும் பல இடங்களிலிருந்து இந்த வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றபடினாலே இந்த வவுனியா வைத்தியசாலையினுடைய சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் இந்த நியமனத்தை வழங்கி உதவும்படி கருத்து. என்னிட்ட 45 பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கோம். இதுவரை காலமும் இந்த பிள்ளைகளை நிப்பாட்டினதே இல்லை. இவ்வளவு காலமும் தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. கன்றைக்கில் ஆக்கள் குறைக்க சொல்லி வந்தும் எங்களை பஸ் குறைக்க இல்லை. அவ்வளோ பிள்ளைகளையும் சேவையில வச்சிருந்தேன். இப்போ வந்தாக்கள் என்னன்னு சொன்னா திடீர்னு நிப்பாட்ட போறோம்னு சொல்றாங்க. எல்லாருமே சரியான கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சார். ஒருத்தனுமே வசதியான பிள்ளைகள் இல்லை. ஆனா வயதான பிள்ளைகள் இவே வேறொரு வேலையை தேடி போற அளவுல இல்லை. வேறொரு வேலையை தேடி போற அளவுல இல்லை. எல்லாம் வயதான பிள்ளைகள் படியா அவங்க வயது அடிப்படை பார்த்து இப்ப நிப்பாட்ட போறோம்னு சொல்றாங்க. இப்ப கவர்மெண்ட்ல சம்பளம் கூட்டி கொண்டே போறாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சம்பளத்தையும் குறைச்சி ஆக்களையும் குறைக்கிறேன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல சார் நியாயமாகும்? நீங்களா சேர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கொடுக்கணும் சார். அதைத்தான் நாங்க கேட்டு நிக்கிறோம். சகல பிள்ளைகளுக்கும் 40 பிள்ளைகள் நிக்குது. 40 பிள்ளைகளுக்கும் வேலை கொடுங்க. ஒருத்தருமே நிப்பாண்ட வேணாம் சார். எனக்கு வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த அவ்வளவு பிள்ளைகளுக்கும் வேலை வேணும் சார் கட்டாயம். இவே வேற இடத்துல வேலை செய்யக்கூடிய மாதிரி இல்ல. இவ்வளவு நரகம் சார். நீங்க பாத்தீங்க தானே கண்கொண்டு அவ்வளவு நரகளை கை கொண்டு அழுதுகள் சார். பிளவுஸ் இல்ல, ஒன்றும் இல்ல. போட்ல ஒரு போத்தல் உடஞ்சி விழுந்தாலும் எங்க கிளீனிங் சர்வீஸ் சொல்லி தான் கேட்கறாங்க. இதுகள் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இயங்கக்கூடிய நிலையில இல்ல. ஆனா இவங்க வெளியேற்றணும் சொல்லி நினைக்கிறாங்க. என்னென்னு தெரியல சார். சகல பிள்ளைகளுக்கு நீங்க வேலை கொடுக்கணும் மட்டும் தான் நான் உங்களோட காலை பிடிச்சு கேட்கிறேன் சார். தயவு செஞ்சு ஒரு தடவையுமே நிப்பாட்ட வேணாம் யாரையுமே. நாங்க வேறுபாடு பார்க்கல. தமிழ் சிங்களம்னு சொல்லி வேறுபாடு பார்க்கல. சகல பிள்ளைகளுக்கும் வேலை கொடுக்கணும் சார். நீங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துச்சாங்க சார் எங்களுக்கு. அது வர செய்யாதவங்களுக்கு எனக்கு தெரியல. பனிமூடு வருதுல இந்த நாள் மாட்டேன் 5 நாள் அங்கே அஞ்சு பேர் செஞ்சா விடிய செய்யணும். 12 மணினா திருப்பி 1 மணிக்கு செஞ்சாதான் அங்க விடிய முடியும். வேலை 200 பிள்ளைகள் வேலை செய்யல சார். 1ஆம் வார்டு, 2ஆம் வார்டு, 3ஆம் வார்டு, ஆக்சிடென்ட் வார்டு தான் சார். பழைய ஓபிடி. இப்ப புதுசா ஓபிடி இருக்கு. அதுல 3-4 வார்டு இருக்கு. இப்ப புது பில்டிங் திறந்திருக்காங்க. இது மொத்தம் 5 பேர் டஸ்ட்பின் எடுக்க ஏழுமா? 5 பேர் டஸ்ட்பின் ஏழுமா நைட்ல? அவங்க எந்த மூலையை வச்சு சார் பாவிச்சாங்க? எல்லாம் படிச்சு தானே வந்திருக்காங்க. இவங்க உடனே சொல்லுவாங்க நாங்க ஒட்டகம் மாதிரி பேசல சொல்றோம். நாங்க ஒட்டகத்தோட மோசமா அந்த டஸ்ட்பினை தூக்குறோமே சார். இப்ப நாங்க ஒட்டகமா சார்? அவங்க ஒட்டகமா? யார் ஒட்டகம்னு சொல்றது? கவர்மெண்ட்